வெல்கம் டு ஸ்லோ அண்ட் ஸ்டடி எஜுகேஷன் யூடியூப் சேனல். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். 9th ஜூலை 2022 யுஜிசி நெட் கண்டக்ட் பண்ண பேப்பர் 1ல் இருக்கக்கூடிய ரிசர்ச் ஆப்டிடியூட் அதனுடைய 5 கொஸ்டின்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் கேஸ் ஸ்டடிஸ் மெத்தட்? அதாவது ஆப்ஷனில் 5 கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியணும்னா நம்ம கேஸ் ஸ்டடிஸ்னால் என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். கேஸ் ஸ்டடி அதாவது இன்டெப்த் இருக்கக்கூடியது, டீடைல்டு எக்ஸாமினேஷன்ஸ், பர்டிகுலர் கேஸ், இதெல்லாம் தான் இதனுடைய ஃபியூச்சர்ஸாக இருக்கும். ரியல் வேர்ல்டு கண்டெஸ்ட், இவ்வளோ தான் இது கேஸ் ஸ்டடிங்கிறது. இது வெரைட்டிஸ் ஆஃப் சோர்சஸ்லேருந்து கேதர் பண்ணுவாங்க. இதை ஃபஸ்ட்டு எங்கே இது ஆரிஜினேட் ஆனதுன்னா கிளினிக்கல் மெடிஷன்ஸ்லேருந்து தான் டாக்டர் அண்ட் பேஷன்ஸ் அங்கே இருக்காங்கல்ல, அங்கே தான் இது ஆரிஜினேட் ஆனது. இது கண்டினியூ ஃபார் எக்ஸ்டெண்டட் பீரியட். பிகாஸ் என்ன இருக்குது, என்ன வியாதி இருக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கோசரம் ஃபஸ்ட்டு ஆரிஜினேட் ஆகும்போது டேஸ் எடுத்துக்கும். அதனால கண்டினியூவாக இருந்தது. ப்ரொவைட் டீடைல்ஸ், குவாலிட்டேட்டிவ் மெயினாக இன்ஃபர்மேஷன்ஸை கொடுக்கும். பட் டைம் எடுத்துக்குது. பிகாஸ் கண்டினியூவாக ரொம்ப காலத்துக்கு இது இருக்குது. இதான் கேஸ் ஸ்டடி. கேஸ் ஸ்டடி அப்படின்னா இன்டெப்த், டீடைல் அண்ட் பர்டிகுலர் ரியல் வேர்ல்டு கண்டென்ட்ஸில் இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸ், பர்டிகுலர் கேஸ். ஸோ அதனுடைய ஃபியூச்சர்ஸ் என்னன்னு சொன்னோம்னா, விம்மர் அண்ட் டொமினிக் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 2003 ஃபியூச்சர்ஸ் கொடுத்தாரு. அது என்னன்னா 4 ஃபியூச்சர்ஸ் இருக்குது. அது பர்டிகுலரிஸ்டிக், 4 மெயின் ஃபியூச்சர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. பர்டிகுலரிஸ்டிக்காக இருக்கும். அதாவது டாக்டர் அண்ட் பேஷண்ட்டுடைய பர்டிகுலராக பார்க்குறாங்க. அப்புறம் டிஸ்கிரிப்டிவ், இது நல்லா டிஸ்கிரிப்டிவ்னா அதில் டிஸ்கிரிப்டிவ்னா ஃபைனல் அவுட்கம் வில் பி அன் எலாபரேட் டிஸ்கிரிப்ஷன். நல்ல டிஸ்கிரிப்டாக விரிவாக இருக்கக்கூடியது தான் டாபிக் இன்வெஸ்டிகேட் ஆகும். அதில் இருக்கக்கூடியதான் அப்சர்வேஷனல், சர்வே அண்ட் கேஸ் ஸ்டடி. ஸோ இந்த கேஸ் ஸ்டடிங்கிறது டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச் டைப். இது கியூரியாஸ்டிக், அதாவது நியூவாக இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நியூ பெர்ஸ்பெக்டிவாக பார்ப்பாங்க. இன்சைட் தென் மீனிங், அதற்கு புது அர்த்தம் கண்டுபிடிக்கிறது, இன்டர்பிரிட்டேஷன் பண்ணுறது, இப்படி எல்லாமே நியூவாக பண்ணக்கூடியதுனால இது ஒரு கியூரியாஸ்டிக் ரிசர்ச் மெத்தடாகவும் இருக்கும். எது கேஸ் ஸ்டடிஸ். இது ஒரு இண்டக்டிவ் ரிசர்ச் மீன்ஸ் அப்சர்வேஷன், பேட்டர்ன் அண்ட் அதுலேருந்து தியரி அப்படி கொண்டுட்டு வருவாங்க. அதனால இது இண்டக்டிவ் மெத்தட். இண்டக்டிவ்னா ஃபர்ஸ்ட் அப்சர்வேஷன். இதே எக்ஸாம்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா பேஷண்ட் அப்சர்வ் பண்ணுறது, கடைசியாக ஜென்ரல் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன வியாதி இருக்குது, என்ன இருக்குது அப்படின்னு மொத்தமாக லாஸ்ட்டாக பார்ப்பாங்க. அதாவது என்ன சொல்கிறது, அவங்களுக்கு இருக்கக்கூடியதுலேருந்து நோன் டு அன்னோன் தான் இண்டக்டிவ்னு சொல்லுவோம். நோன் டு அன்னோன், இல்லை ஸ்பெசிஃபிக் டு ஜென்ரல், இப்படி இதெல்லாம் சொல்லக்கூடியது தான் இண்டக்டிவ். இதே டிஸ்கிரிப்டிவில் வாட் அண்ட் வை ஆஃப் த ரிசர்ச் சப்ஜெக்ட் ஆஃப் த ரிசர்ச், அதுக்கு மீனிங் ஆன்சர் கொடுத்ததுன்னா அது டிஸ்கிரிப்டிவாக இருக்கக்கூடிய ரிசர்ச். ஸோ இந்த 4 பேஜஸ் இருக்குது. 3 ஆப்ஷன் நமக்கு வேணும். பர்டிகுலரிஸ்டிக் பார்த்தோம். ஸோ இருக்குது ஆப்ஷன் ஏ இல்லை. ஸோ இதை நெக்லெக்ட் பண்ணிட்டோம். ஏ இங்கேயும் இல்லை, நெக்லெக்ட் பண்ணிட்டோம். பி இருக்கிறது, இதில் ஒன்றில் தான் பி இருக்குது. ஸோ இதுதான் ஆன்சருங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். செக் பண்ணிடலாம். டிஸ்கிரிப்டிவ் அதுவும் உண்டு. ஸோ சி இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. இது டிஸ்கிரிப்டிவ் அண்ட் டி இண்டக்டிவாக இருக்கக்கூடியது. ஸோ ஆப்ஷன் நம்பர் 2 இஸ் ரைட் ஆன்சர். தென் செகண்ட் கொஸ்டின், which of the following are the remote data collection procedure? ரிமோட் டேட்டா கலெக்ஷன் ப்ரொசீஜர். தேர்ட் பார்ட்டி இன்டர்வியூ கிடையாது. ரிமோட் டேட்டானாலே நம்ம சொல்லிட்டோம். சரி, அதுக்கு ஸ்லைட் பார்த்துடலாம். ரிமோட் டேட்டா கலெக்ஷன் இஸ் டிஃபைன்ட் ஹியர் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. எப்படின்னா ஃபோன், ஆன்லைன், அதர் வர்ச்சுவல் பிளாட்ஃபார்ம், ரிசர்ச்சர்ஸ் ஃபிசிக்கலாக டிஸ்டன்ஸாக இருக்கக்கூடியதுக்கு கலெக்ஷன் பண்ணக்கூடிய அந்த ப்ரொசீஜர் தான் ரிமோட் டேட்டா கலெக்ஷன் சொல்லக்கூடியது. ஸோ அதுக்கு இதெல்லாம் சொன்னோன்னா இன்டராக்டிவ் வாய்ஸ் ரெஸ்பான்ஸ், ஐவிஆர்னு சொல்லக்கூடியது. தென் மெசேஜ், பாப்அப்ஸ், மெசேஜ் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், தென் மெயில், இது போல் இருக்கக்கூடிய டைரெக்டாக ஃபோன் பண்ணி ஐவிஆர் இந்த மாதிரி மூலமாக நம்மக்கிட்ட டைரெக்டாக ஃபோன் பண்ணி பேசுகிறது, இது எல்லாமே ரிமோட் டேட்டா கலெக்ஷன் ப்ரொசீஜருக்கு எக்ஸாம்பிள். ஸோ நம்ம இப்போ கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பார்த்துடலாம். தேர்ட் பார்ட்டி இன்டர்வியூ கிடையாது. பாப்அப்ஸ் இருக்கிறது. ஸோ தேர்ட் பார்ட்டி இன்டர்வியூ ஏ இருந்தால் கிடையாது. இங்கேயும் ஏ இருக்குது. ஸோ இதுவும் இல்லை. மற்ற 2 தான் இருக்குது. பாப்அப்ஸ் பி இருக்குது. சி டேட்டாபேஸ் இமெயில் அதுவும் இருக்கிறது. இன்ஸ்டன்ட் மெசேஜிங் டி இருக்குது. ஸோ ஆப்ஷன் நம்பர் 2 இதனுடைய ஆன்சர். தென் தேர்ட் கொஸ்டின்,
டு பெர்ஃபார்ம் டி டெஸ்ட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் சாஃப்ட்வேர் கேன் பி யூட்டிலைஸ்டு. அதாவது டி டெஸ்ட்டுக்கு என்ன சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் இதில் இருக்கக்கூடியது யூட்டிலைஸ் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ டி டெஸ்ட்னா என்னன்னு ஒரு செகண்ட் பார்த்தோம்னா, அது ஒரு ஹைப்போதிசிஸ் டெஸ்ட். அதில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்கக்கூடியது. சாம்பிள் சைஸ் வந்து 30க்கு கீழே இருந்துச்சுன்னா அது வந்து ஸ்டூடெண்ட் டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அதனுடைய ஃபார்முலா. பேர்டு அன்பேர்டு இப்படி டி டெஸ்ட்டுங்கிறது வந்து ஒரு பெரிய டெஸ்ட். பட் வந்து இதில் டி டெஸ்ட்னா வந்து அது ஒரு ஹைப்போதிசிஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம இதை பார்க்குறோம். ஸோ அதுக்கு எதெல்லாம் வந்து இது யூட்டிலைஸ் ஆக போகுது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கொஸ்டின். அதில் வந்து எம்எஸ் எக்ஸல், யூனிக்ஸ், எஸ்பிஎஸ்எஸ், எம்எஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதில் என்னென்னு நமக்கு தெரியும். இப்போ எம்எஸ் ஈக்குவேஷன் சொன்னால் அது வேர்டில் இருக்கக்கூடிய ஒரு ஈக்குவேஷன்ஸ் ஃபார்மேட் பண்ணக்கூடியது, சிம்பிள்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் பண்ணக்கூடிய ஒரு டூல். யூனிக்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா அது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதனுடைய ஃபுல் ஃபார்ம் யூனிப்ளெக்ஸ்டு இன்ஃபர்மேஷன் கம்ப்யூட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து 1959 அந்த பீரியடில் வந்து டெவலப் பண்ணப்பட்டது இது ஆப்ரேட்டிங் சிஸ்டம். தென் எஸ்பிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் சாஃப்ட்வேர். எதுக்குன்னா அனலைஸ் ஐபிஎம் மேனேஜ்மெண்ட் டேட்டா இது வந்து கொடுத்தது. பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ்கோசரம், மல்டிவேரியட் அனாலிசிஸ், பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த அனாலிட்டிக்ஸ்கோசரம் ஐபிஎம் டேட்டா மேனேஜ்மெண்ட் வந்து டெவலப் பண்ணது தான் வந்து எஸ்பிஎஸ்எஸ் டேட்டா அனாலிசிஸ். தென் 2009 இதை பண்ணினாங்க. ஸோ இதை டேட்டா அனாலிசிஸ் பண்ணக்கூடியது. அதே மாதிரி எக்ஸல் அது வந்து இண்டஸ்ட்ரி லீடிங் ஸ்ப்ரெட்ஷீட் சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் டேட்டா விசுவலைசேஷன் அண்ட் அனாலிசிஸ் அனலைஸ் பண்ணுற விசுவலைசேஷன் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கோசரம் நமக்கு வந்து இந்த எம்எஸ் எக்ஸல் வந்து மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் வந்து யூஸ் ஆகுது. ஸோ நம்மளோட ஆன்சர் எம்எஸ் எக்ஸல்ங்கிறது வந்து ஒரு அனாலிட்டிக்கல் சாஃப்ட்வேர். எஸ்பிஎஸ்எஸ் ஐபிஎம் இன்ட்ரடியூஸ் பண்ண அனாலிட்டிக்கல் சாஃப்ட்வேர். யூனிக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கிடையாது. எம்எஸ் ஈக்குவேஷன் அது ஒரு டூல், அதுவும் கிடையாது. ஸோ பிடி நெக்லெக்ட் பண்ணிட்டோம்னா ஏஎன்சி மட்டும்தான் ஆன்சர். ஆப்ஷன் நம்பர் 3 ஆன்சர் எம்எஸ் எக்ஸல் அண்ட் எஸ்பிஎஸ். இந்த கொஸ்டின் வந்து ஒரு மேட்ச், அதாவது கோஹர்ட் அனாலிசிஸ், கல்டிவேஷன் அனாலிசிஸ், ஃபேக்டர் அனாலிசிஸ், கெனோனிக்கல் அனாலிசிஸ் அப்படி 4 அனாலிசிஸில் டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச் கொடுத்துருக்கிறது. அதனுடைய கேரக்டர்ஸ் என்னன்னு சொல்லி மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படின்னா இங்கே கொடுத்துருக்க ரிசர்ச் டைப்ஸுக்கெல்லாம் மீனிங் என்னன்னு ஒரு டைம் பார்த்துடலாம். தென் கோஹர்ட் அனாலிசிஸ் அப்படின்னு சொன்னோம்னா லுக்கிங் அட் குரூப் ஆஃப் பீப்புள், அதாவது இந்த மாதிரி குரூப் ஆஃப் பீப்புளை வந்து அப்சர்வ் பண்ணக்கூடியது. ஓவர் டைம், அதாவது ஓவர் டைம்னா பாஸ்ட், ப்ரெசண்ட், ஃபியூச்சர்ஸ் எல்லா டயத்துலையுமே வந்து அப்சர்வ் ஃபுல்லாகவே அவங்களுடைய பாஸ்டையும் ஃபியூச்சரையும் அப்சர்வ் பண்ணி அவங்களுடைய பிஹேவியர்ஸில் வந்து என்ன சேஞ்சஸ் இருக்குங்கிறத அனலைஸ் பண்ணக்கூடியது தான் இது வந்து கோஹர்ட் அனாலிசிஸ். தென் கல்டிவேஷன் அனாலிசிஸ் அப்படின்னு சொன்னோம்னா இந்த டெலிவிஷன்ஸ் பார்க்குறதுனால வியூவர்ஸ்க்கு வந்து என்ன மாதிரி எஃபெக்ட் வருது அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணுறது தான் வந்து இந்த கல்டிவேஷன் அனாலிசிஸ். இது வந்து சோசியல் கான்செப்ஷன் ஆஃப் த சோசியல் ரியாலிட்டியோட ஒரு அனாலிசிஸ். ஃபுல் வியூவர்ஸையும் வந்து நம்ம எடுத்துக்கிறோமோ அதனால அது வந்து ஒரு சோசியல் ரியாலிட்டி அனாலிசிஸாக இருக்குது. தென் ஃபேக்டர் அனாலிசிஸ், அதாவது டேட்டாவை கண்டென்ஸ் பண்ணக்கூடியது தான் ஃபேக்டர் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்கிறது. Data reduction technique used to reduce large number of variables into fewer number of factors. Factor analysis condense data from large number to the small number of variables. So இதுதான் வந்து factor analysis. Canonical analysis அப்படின்னு சொன்னோம்னா அதாவது அனாலிசிஸ் ஆஃப் 2 or possibly several data tables, அதாவது இங்கே கொடுத்துருக்க பாருங்க சேல்ஸ், மார்க்கெட், ப்ரைஸ், இது எல்லாமே அதனுடைய குவாலிஃபிகேஷன், டீம் சைஸ், எக்ஸ்பீரியன்ஸ், இதெல்லாம் ஜியோ லொக்கேஷன் இப்படியெல்லாம் சொல்லக்கூடியது தான் வந்து டேட்டாஸ். செவரல் டேட்டா நம்மக்கிட்ட நிறைய டேட்டா இருக்குது. யூஸ்டு டு ஐடென்டிஃபை அண்ட் மெஷர் த அசோசியேஷன் அமாங் 2 sets of variables. இதில் how sets of independent variables are related with sets of dependent variable. இந்த மாதிரி இருக்கக்கூடிய டேட்டாவில் இருக்கக்கூடிய இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் வந்து இப்படி டிபெண்டன்ட் வேரியபிளுக்கு ரிலேட் ஆகிருக்கு, அசோசியேஷன் ஆகிருக்கு, கோரிலேஷன் ஆகிருக்குது அப்படின்லாம் சொல்லி அனலைஸ் பண்ணக்கூடியது தான் வந்து கெனோனிக்கல் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இப்போ நம்ம மேட்சஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஏ கோஹர்ட் அனாலிசிஸ். அதனுடைய ஆன்சர் ஸ்டடி ஆஃப் ஸ்பெசிஃபிக் பாப்புலேஷன் அஸ் இட் அண்டர்கோஸ் சேஞ்ச் ஓவர் டைம். ஸோ நம்ம பார்த்தோம்ல இங்கே ஸ்பெசிஃபிக் பாப்புலேஷன் இங்கே இருக்கக்கூடிய இந்த குரூப் ஆஃப் பாப்புலேஷன்ஸ்க்கு பாஸ்ட் ப்ரெசன்ட் பார்த்தது தான் இதனுடைய ஆன்சர். ஸோ இது ஆப்ஷன் 1. கல்டிவேஷன் அனாலிசிஸ் ஆஃப் ப்ரொபோர்ஷன் ஆஃப் சோசியல் வேர்டு, ஆப்ஷன் நம்பர் 3. இங்கே பார்த்தோம்ல கன்செப்ஷன் ஆஃப் த சோசியல் ரியாலிட்டி, டெலிவிஷன் வியூவிங்கை பற்றி பார்க்கக்கூடியது.
factor analysis, multivariate statistics are used for data reduction. So option number 4, factor analysis. Canonical analysis, simultaneous analysis, 2 or more data tables. Simultaneous அதனுடைய association என்ன, correlation என்ன, simultaneous பார்க்குறதா canonical analysis. So இது option number 2. 1, 3, 4, 2, 1, 3, 4, 2. Option number 4 is இதனுடைய answer. So next question. The measures of intercoder reliability are employed in research. Intercoder reliability அப்படிங்கிறது ரிசர்ச்சில் எங்கே எம்ப்ளாய் பண்ணப்படுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிஸ்கோர்ஸ் அனாலிசிஸ், நரேட்டிவ், பாத் அண்ட் கண்டென்ட் அனாலிசிஸ். ஸோ இன்டர்கோடர் ரிலையபிலிட்டினா என்னன்னு பார்த்தாலும், அதாவது ரிலையபிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது கன்சிஸ்டன்சி ஆஃப் டெஸ்ட் ஆர் அந்த மெஷர்மெண்ட்டினுடைய கன்சிஸ்டன்சி தான் வந்து ரிலையபிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ரிலையபிலிட்டி வந்து டெஸ்ட் ரீடெஸ்ட் ரிலையபிலிட்டி, இன்ட்ரா ஆர் இன்டர்கோடர் ரிலையபிலிட்டி அப்படின்னு வந்து 2 டைப்ஸ் இருக்கிறது, 2 ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய இன்டர்கோடர் ரிலையபிலிட்டிங்கிறது வந்து கண்டென்ட் அனாலிசிஸ் இருக்கு பாருங்க. அதில் கோல் ஆஃப் ரிசர்ச் இஸ் ஃபார் த அனாலிசிஸ் எய்ம் ஃபார் கன்சிஸ்டன்சி அண்ட் வேலிடிட்டி. அதனுடைய கன்சிஸ்டன்சி வேலிடிட்டியும் பார்க்கறதுக்கோசரம் எங்கன்னா கண்டென்ட் அனாலிசிஸில் வந்து யூஸ் பண்ணப்படுது. கண்டென்ட் அனாலிசிஸ்னால் என்னென்னு பார்த்தோம்னா, அனாலிசிஸ் ஆஃப் கண்டென்ட் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ். அதாவது டெக்னிக்ஸ் வந்து சில ஸ்டடீஸ் வந்து எங்கே பண்ணுதுன்னா, டேரக்ட்லி அனலைஸ் இந்த டெக்ஸ்ட் புக், நியூஸ் பேப்பர் இதெல்லாம் இருக்குது பாருங்கள். இது மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் வச்சு அனலைஸ் பண்ணக்கூடியது, அந்த கண்டென்ட்டை வந்து அனலைஸ் பண்ணக்கூடியது தான் கண்டென்ட் அனாலிசிஸ் கம்யூனிகேஷன்ஸில் அப்படின்னு சொல்லக்கூடியது. இன்டர்கோடர் ரிலையபிலிட்டினா 2 டிஃப்ரெண்ட் ரிசர்ச்சர்ஸ் அல்லது அதுக்கு மேற்பட்டவங்க அக்ரி ஆன் ஹவு டு ரேட், அவங்க எப்படி கொடுக்குறாங்க, அந்த சேம் ஒரு கண்டென்ட்டுக்கு வந்து எப்படி ரேட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் 2 டிஃப்ரென்ஸ் இருக்கக்கூடியவங்க. Then you have multiple researchers கோடிங் எ செட் ஆஃப் டேட்டா. கடைசி அது வரும்போது சேம் கன்க்ளூஷன், எத்தனை பேர் கொடுத்தாலும் இந்த கண்டென்ட்டுக்கு ஒரே கன்க்ளூஷன் வந்து முடிஞ்சிச்சுன்னா அது வந்து ரிலையபிலிட்டியாக இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடியது இன்டர்கோடர் ரிலையபிலிட்டி. ஸோ இதனுடைய கொஸ்டின்ஸ் பார்த்தலாம். கண்டென்ட் அனாலிசிஸ், மெஷர்ஸ் ஆஃப் இன்டர்கோடர் ரிலையபிலிட்டி எங்கே இருக்குதுன்னா கண்டென்ட் அனாலிசிஸில் வந்து நமக்கு எம்ப்ளாய் பண்ண அது வந்து யூஸ் பண்ணப்படுது. ஸோ கண்டென்ட் அனாலிசிஸ் இதனுடைய ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். யூஜிசி நெட் எக்ஸாம் அப்ளை பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் கண்டினியூவாக தமிழில் வீடியோஸ் வந்ததுக்கு எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். தென் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.